டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மதிப்பெண்ணும் மாணவியும் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்த பிள்ளை ரேகா. ஆகவே அந்த பெற்றோர் அவரை அன்பாக வளர்க்கின்றார்கள். தந்தை ஒரு பெரிய நிறுவனத்திலே பெரிய தொழில் ஒரு முதலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். தாய் படித்துவிட்டு இந்த பிள்ளையை கவனிக்கும் வேலைகளில் ஈடுபடுகின்றார். ஆகவே இந்த மகளை அவர் பிள்ளைகளுடன் விளையாட விடுவதில்லை. எந்த நேரமும் பிள்ளை படி 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 என்று. ஆனால் அந்த பிள்ளை நல்ல கட்டிக்கார பிள்ளை, நல்ல மதிப்பெண்ணை எடுக்கிற பிள்ளையாக இருந்தாலும் கூட இந்த தாயார் அந்த பிள்ளையை ஒரு கல்யாண வீடுக்கு ஒரு கொண்டாட்டங்களுக்கு கூட்டிக்கொண்டு போக மாட்டார். என்னென்னால் அங்கு போனால் இந்த பிள்ளையினுடைய மதிப்பெண் குறைந்து விடுமோ என்ற ஒரு பயம். அவை ஒரு நாள் இவர் வீட்டை வந்தபோது மகள் அழுது கொண்டிருக்கின்றார். ஆகவே அங்க தாயிடம் என்னென்று வினாவிய போது தகப்பனை கண்டதும் ஓடி வந்து கட்டிப்பிடித்து அழுகின்றார். அன்று இவருக்கு மதிப்பெண் குறைவென்று அந்த தாய் அன்னையினுடைய தண்டனைக்கு ஆளாகி இருக்கின்றார். ஆகவே இந்த மதிப்பெண்ணை பார்த்த போது பிள்ளையெல்லாம் கிரெடிட்ல பாஸ் பண்ணி இருக்குது. இப்போ பேருந்து என்னத்துக்கு பிள்ளையை பேசுகிறார் என்ற போது அவர் சொல்றார், அந்த எக்ஸலண்ட் கட்டாயம் அந்த புள்ளி அவருக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டும். அடுத்த முறை அந்த புள்ளிகளை காட்டில் அந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றார். இப்போ அவர் சொல்றார், நான் வேணுமென்னா இன்னொரு பள்ளிக்கூடத்தில் நான் சேர்க்கிறேன். பிள்ளை நல்ல 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 மார்க்ஸ்களை 70க்கு மேல பிள்ளை மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்குது, 90க்கு மேல புள்ளிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் வற்புறுத்துகின்றார். ஆனால் தந்தை சொல்கின்றார், அது 70க்கு மேல் எடுத்ததே பிள்ளை காணும் கெட்டிக்காரி என்று சொல்லும் பொழுது, இல்லை நீங்கள் அட்மிஷன் வேண்டது நான் தானே எத்தனையோ பேருடைய காலை கையை பிடித்து அந்த அட்மிஷனை வேண்டினா உங்களுக்கு எங்க அந்த படிப்பின் அருமை தெரிய போகுது, நீங்கள் சராசரியா இருந்துட்டு வந்து நீங்கள் தானே என்று சொல்லி அந்த இருவருக்கும் இடையிலே அங்கே அந்த வாக்குவாதம் முத்துகின்றது. ஆகவே கணவன் அதற்கு பிறகு இவருடன் எதுவுமே கதைத்துக் கொள்வதில்லை. தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு திரிகின்றார். திடீரென்று இவருடைய பாடசாலை நண்பியொருவர் எடுத்து இவருடன் கதைக்கின்றார். கதைத்து தன்னுடைய மன துன்பத்தை சொல்லி இவர் கவலைப்படுகின்றார். ஆகவே அவரை ஆறுதல் படுத்துகின்றார். திடீரென்று ஒரு நாள் இந்த பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மகன் மனைவியையும் மகளையும் கூட்டிக் கொண்டு இவர் மகள் கேட்கிறாள், நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் வெளியில போய் சாப்பிடுவோம் என்று சொல்லி. அக்கா இவர்கள் அங்கே ஒரு ஹோட்டலுக்கு சென்ற போது அங்கே இவருக்கு ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஒன்று காத்திருக்கின்றது. இவருடைய பள்ளிக்கால நண்பிகள் எல்லோரும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தாயினுடைய மன அழுத்தத்தை, பிள்ளை படிக்கவில்லை, படிக்கிறது காணாது என்ற அந்த அறியாமையை போக்குவதற்காக அந்த கணவன் என்ன செய்கின்றார் என்றால் அவருடைய பாடசாலை கால நண்பிகள் எல்லாரையும் அங்கே கூட வைத்து அவர்கள் மூலமாக இந்த அவரேஜ் காணும் அந்த எக்ஸலண்ட்டுக்காக வேண்டி பிள்ளையை நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதை அங்கே புரிய வைக்கப்படுகின்றார். அவருடைய செயற்பாடுகள் மூலமாக இவர் புரிய வைக்கின்றார். அங்கே எல்லோரும் இரவு உணவை உண்டு மகிழ்ச்சியாக இங்கே வருகின்றார்கள். வந்த பின்புதான் அவர் இந்த பிள்ளைகளை தன்னுடைய மகளை ஏனையவர்களுடன் விளையாடுவதற்கும் உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கும் ஒரு கோயில் திருவிழாக்களில் பங்கு பெற செய்வதற்கும் அங்கே பிள்ளைக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆகவே அந்த ஒரு அன்பானவர்களே, நாங்கள் வாழ்வில் ஒருபோதும் அடைய முடியாத தூரத்தில் உள்ள ஒரு இலட்சியத்துக்காக அந்த பிள்ளைகளை வருத்தி நாங்கள் பிள்ளைகளை வருத்தாமல் அவர்கள் தங்களுடைய இயல்புக்கு ஏற்ப தங்களுடைய திறமைகளை பயன்படுத்துவதற்கு படிப்போடு சேர்ந்து அவர்களுக்கு விளையாட்டு பொது நிகழ்வுகளில் பங்கு பெற்றல் போன்றவையும் முக்கியமானது. ஆகவே நாங்கள் ரேகாவினுடைய அம்மா போகல இல்லாமல் அந்த பிள்ளையை கற்றலோட ஏனைய செயற்பாடுகளிலேயும் முன்னேறி வர வேண்டும். உண்மையிலேயே இந்த செயற்பாட்டுக்கு பிற்பாடு அந்த பிள்ளையினுடைய மார்க்ஸ் 90 மார்க்ஸுக்கு கூடுதலாக காணப்பட்டது. ஆகவே பிள்ளைகளை நாங்கள் படி என்று மட்டும் நாங்கள் ஒதுக்கக்கூடாது என்று கூறி அந்த பிள்ளைகளை அவர்களை சாதாரணமாக இயல்பாக அவர்களை படிப்பதற்கு அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டிகளாக இருந்து அவர்களை கற்பிக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் எதனையும் திணிக்க கூடாது என்று கூறி இன்றைய காலகட்டத்திலே இவ்வாறான தாய்மார்களால் நிறைய பிள்ளைகள் துன்பத்துக்கு
உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே அன்பான பெற்றோர்களே, இந்த கல்வியுடன் சேர்ந்து பிள்ளைகள் ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் ஈடுபடுறதற்கு நீங்கள் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்று கூறி, அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.